ஹாய், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், லாங் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஓஏ கவுண்ட், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்டை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க வந்து ஓஏ கவுண்டு எங்கே அதிகமாக இருந்தாலுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. எப்போவுமே வந்து இந்த மணி கால் அண்ட் இந்த மணி புட், ஸோ இந்த 2 செக்ஷனில் எங்கே அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே அவுட் ஆஃப் த மணி ஸ்டார்டிங்கில் இருந்தால் ஓகே, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவுட் ஆஃப் த மணி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் ஓகே. பட் டீப்பர் சைடில் அவுட் ஆஃப் த மணியே உள்ள ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல அதிகமான கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போது எப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மணி கால் அண்ட் இந்த மணி புட். ஸோ இந்த மணி கேட்டகரியில் ஓஏ கவுண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போயுமே வந்து இந்த மணியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓஏ கவுண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் அதிகமாக இருந்துச்சு, நிறைய 2-3 இடத்துல அதிகமாக இருக்குது. இந்த மணிலையும் ஒரு 5 இருக்குது, அவுட் ஆஃப் த மணிலையும் 5 இருக்குது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இந்த மணியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஏன்னா வந்து இந்த மணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஓரளவு நம்ம லாபம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவுட் ஆஃப் த மணி எடுத்திங்கன்னா லாபம் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி. ஸோ எப்போவுமே இந்த மணியில் உள்ள ஓஏ கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் கற்றுக்கிறத, அதாவது ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கிற ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றின சம்மந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.